ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்து மோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு சீரகம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு கூடவே வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் காரத்துக்கு. அப்புறம் தேங்காய் போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிவிட்டு பச்சரிசியும் போட்டிருக்கேன். அதை நல்லா வறுத்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி சூடு போனோடனே நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சம் ஆயில் போட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பெருங்காயம், சீரகம் எல்லாம் போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் நிறையாவே போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி கிரேட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் வறுத்து அரைச்சோம் இல்லையா, அதை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லா இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தயிர் சேர்த்துட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலெலாம் சேர்த்துட்டு லைட்டாக அது கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது, அப்போ தெரிஞ்சிரும். சால்ட்டு மட்டும் தேவையான அளவு பார்த்து போட்டுக்கலாம்.